கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ சமாதானம் இந்த நாளில் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம் வசனம் 6 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆவின் கனிகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு ஆவின் கனி விசுவாசம். வேதம் தெளிவாய் சொல்கிறது, திட்டவட்டமாய் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீங்கள் ஆலயத்திற்கு செல்லலாம், காணிக்க வைக்கலாம், ஊழியம் செய்யலாம், ஒரு போதவராய் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் விசுவாசம் இல்லாவிட்டால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது கூடாத காரியம். பிரியமானவர்களே, விசுவாசம் நான் வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்க வேண்டிய நிலையான ஒரு குணம் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த மூன்று குணங்களும் சேர்ந்துதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. விசுவாசம் பிரியமானவர்களே, வேதாந்தத்தில் அநேக சாட்சிகள் இருக்கிறது. ஏனோக்கு விசுவாசித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், அவன் காணப்படாமற் போனான். தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் வாழ்க்கையை பாருங்கள். ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். தான் போகிற இடம் என்னது தெரியாமல் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தன் குடும்பத்தோடு கூட அவர் சென்றாரை. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் ஒரே மகன் ஈசாக்கை பலி செலுத்தினான். சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம். பிரியமானவர்களே, 100 வயதில் பெற்றெடுத்த மகன் எந்த அளவுக்கு பாசத்தோடு அவனும் அவன் மனைவி வளர்த்திருப்பார்கள். அந்த ஒரே மகனை, அந்த ஒரே செல்ல மகனை தேவன் பலியாக கேட்கும் பொழுது அவன் விசுவாசித்து தன் மகனை பலி செலுத்த முன்வந்தான். ஏன் பலி செலுத்தினான் என்றுதான் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் எனும் கனி உங்களிடம் காணப்பட வேண்டும். அந்த விசுவாச கனியை மற்றவர்கள் உங்களிடத்தில் ருசி பார்க்க வேண்டும், அதை நான் பிரதிபலிக்க வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே நோவா தன் காணாதலை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அவன் ஒரு பேழையை உண்டு பண்ணினான். தேவன் சொன்னார், இரவும் பகலும் 40 நாள் மழை பெய்யும், வானத்தின் ஊற்றுகள் திறக்கும், பூமியின் ஊற்றுகள் திறக்கும். மழை என்றால் என்னவென்று தெரியாது, பார்த்ததில்லை. ஆனாலும் தேவ எச்சரிப்பு பெற்று நோவா அந்த காலத்தில் ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணினார். பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே அநேகர் தங்களை மறிக்க கொடுத்தார்கள். அநேக ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். வாளால் அறுப்புண்டார்கள், கல்லால் எரியுண்டார்கள். என்ன காரணம்? விசுவாசம். என் தேவனை சந்திப்போம், என் பிள்ளைகள் செத்தாலும் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பார்ப்போம் என்ற நம்பிக்கை. விசுவாசத்தினாலே அந்த பரம தேசத்தை நாடினார்கள். பிரியமானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய
ஒரு முக்கியமான ஒரு கனி விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லவே இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவரே விசுவாசிங்கள். உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் போகுமே. அந்த கடுகளவு விசுவாசம் ஒரு முழுமையான விசுவாசம் தேவனிடத்தில் வைப்போம். அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தருவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரம பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. ஆண்டவரை விசுவாசம் இல்லாமல் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது என்பது முடியாத ஒரு காரியம். அவங்க விசுவாசிக்க வேண்டும். என் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவைகள், பாரங்கள், மன கஷ்டங்கள், வியாகுலங்கள், கண்ணீர், கவலை, வியாதி இருக்குமானால் எல்லாற்றையும் மாற்றுங்க. தேவ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ள கடவுது. வானத்தையும் பூமியை படுத்த வல்லமுள்ள கரம் இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். பரலோகத்தின் பரம தகப்பனே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.